ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நான் என்னுடைய பிசினஸ்ல நிறைய ஐடியாஸை நான் ஜென்ரேட் பண்ணணும். என்ன பிசினஸ் பண்றதுன்னு எனக்கு ஒரு ஐடியா இல்லை. ஆனா நான் அதை பத்தி நான் அதிகமா சிந்திக்கணும். அது சார்ந்து நிறைய ஐடியாஸை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கையில இருக்கிற பெரிய வரப்பிரசாதம் ChatGPT. அந்த டூலை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த டூலை ஐடியா ஜென்ரேஷனுக்கு எப்படி பயன்படுத்துறது, அதுல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஏஐ டூலா இருந்தாலும் அந்த டூல்கிட்ட எந்த மாதிரி கேள்விகளை கேட்கணும், எந்த கேள்வி கேட்டா அது நமக்கு உகந்த ஆன்சரை கொடுக்கும், அந்த கேள்விகளை நமக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஃபைன் டியூன் பண்ணி ஏஐ கூட இன்டராக்ட் பண்ற அந்த ப்ராசஸ் பேர் ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிற ஒரு நபரை ப்ராம்ப்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தான் பண்ண போறோம். ChatGPT சில கேள்விகள் கேட்க போறோம். ChatGPT சில கேள்விகள், அந்த கேள்விகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய பிசினஸுக்கு ஐடியாஸை ஜென்ரேட் பண்றதுக்கான சில விஷயங்கள் தான் இருக்க போகுது. இது எப்படி அப்படின்னா, எனக்கு ஒரு பிசினஸ் சார்ந்த ஐடியாவே எனக்கு இல்லை, அப்படி இருந்தால் கூட இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் ChatGPT நிறைய கொஸ்டின்ஸை நான் ஏற்கனவே நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் இங்க ஒவ்வொன்னா நான் கேட்க போறேன் ChatGPT. அதுல நான் ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு ஐடியாஸ் எனக்கு வேணும், எனக்கு பிசினஸ் ஐடியாஸ் வேணும். இப்ப கரண்டா இருக்கிற பிசினஸ் ஐடியாஸ் என்னன்னு நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி ChatGPT கேட்கிறேன். அது கேட்கவும் அது என்ன பதில் சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். என்னென்னலாம் இன்னைக்கு டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்க பிசினஸ் அப்படின்னு கேட்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் ஆன்லைன் எஜுகேஷன் சொல்லுது. ரெண்டாவது இ-காமர்ஸ், ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்குது. ரிமோட் ஒர்க் பண்றதுக்கான டூல்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஏதாவது இருந்தா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃபுட் டெலிவரி, சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ், அது இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி ரீயூசபிள் பேக்ஸ், ஆர்கானிக் க்ளோத்திங், பயோடிகிரேடபிள் பேக்கேஜிங்ஸ், அதெல்லாம் ஒன் ஆஃப் தி பிசினஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் பெட் கேர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி அது அழகா சொல்லுது. ஓகே, இதெல்லாம் இன்னைக்கு இருக்க சூழல்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதோட சேர்ந்து அடுத்த கேள்வியை நான் கேட்கிறேன். இது உங்க ஊர்ல இருக்கிற மாதிரி எனக்கு நான் இந்தியால எனக்கு இந்தியால என்னென்ன பிசினஸ் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் திருப்பி கேட்கிறேன். எங்க ஊருக்கு ஏத்த மாதிரி சொல்லு, எங்க ஊர்ல என்னென்னலாம் இன்னைக்கு டிமாண்டா இருக்கு அப்படின்னு நான் கேட்கிறேன். அதுக்கு அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் ChatGPT. ஓகே, சோ இதை பேஸ் பண்ணி இந்தியால ஆன்லைன் டியூட்டரிங் அது நல்லா இருக்கும், அது ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் அப்படின்னு சொல்லுது. இ-காமர்ஸ் அகைன், ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அது திருப்பி சொல்லுது. அதுல யோகா கிளாஸஸ், பர்சனல் ட்ரைனிங், நியூட்ரிஷன் ரிலேட்டடா இருக்க கோச்சிங், ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ், ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட் சார்ந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சொல்லுது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அகைன், வெட்டிங் பிளானிங், இதுக்கு முன்னாடி வெட்டிங் பிளானிங் வரல, இதுல வெட்டிங் பிளானிங் வருது. ஃபுட் டெலிவரி பிசினஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுது. ரெனியூவபிள் எனர்ஜி அண்ட் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், இதெல்லாம் இந்தியால இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது. நம்ம இன்னும் ரெனியூவபிள் எனர்ஜி பிசினஸ் பத்தி இந்தியால எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விகள் கேட்கலாம். அதுக்கு தொடர்ந்து ஆன்சர் கொடுக்கும். நான் குவிக்கா சில ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சிருந்ததுனால அந்த ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் நான் காப்பி பண்ணிட்டு இருக்கேன். மொபைல்ல காப்பி பண்ணி நான் இங்க பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுல ஐ எம் லுக்கிங் ஃபார் பிசினஸ் ஐடியாஸ் தட் ரெக்யர் மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட், வாட் டு யூ சஜஸ்ட் போட்டுட்டு நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஃபார் இந்தியன் சினாரியோ, ஃபார் இந்தியா அப்படின்னு நான் போடுறேன். ஸோ இந்தியாவுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன பிசினஸ் இருக்கோ அதுல மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லவும் இப்ப புதுசா அது யோசிக்குது என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்குது. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ரீசெல்லிங் பண்ணலாம், அமேசான், பிளிப்கார்ட்ல இ-காமர்ஸ் ப்ராடக்ட் விற்கலாம் அப்படின்னு சொல்லுது. கான்டென்ட் ரைட்டிங், பிசினஸஸ்க்கு, பிளாகர்ஸுக்கு, வெப்சைட்டுக்கெல்லாம் கான்டென்ட் எழுதலாம்னு சொல்லுது. அகைன் சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட், அது ஒரு சூப்பரான பிசினஸ். ஹோம் பேஸ்டு ஃபுட் பிசினஸ் பண்ணலாம். இன்னைக்கு நிறைய ஹோம் பேஸ்டு பிசினஸ்லாம் வந்துருச்சு. ஆக்சுவலா இன்ஃபேக்ட் இப்ப ரீசெண்டா ஒரு கம்பெனி பர்டிகுலர்லி டயர் 2 அண்ட் டயர் 3ல ஃபோக்கஸ் பண்ணி இப்ப டயர் 1க்கு வந்துட்டு இருக்க கம்பெனிலாம் அந்த குக்கர் அப்படிங்கிற கம்பெனிலாம் இருக்கு. அதெல்லாம் வீட்லயே உமன் அவங்க ஃபுட்டை தயாரிச்சு அவங்க ஆப்ல டிஸ்பிளே பண்றதெல்லாம் இருக்கு. ஸோ ஹோம் பேஸ்டு ஃபுட் பிசினஸ் அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுது. அகைன் மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஹவுஸ் கிளீனிங் சர்வீசஸ், வீட்டு கிளீனிங் அது அர்பன் கிளாப்லாம் அது ஒரு ஃபேமஸான சர்வீஸ். அது டிரான்ஸ்லேஷன் சர்வீசஸ் இருக்கு, பெட் கேர் சர்வீசஸ். இது எல்லாம் அதாவது கம்மியான காசுல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை மணி தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு மணினா ஒரு பெரிய பிரச்சனையே இல்லப்பா, இதெல்லாம் ஈஸியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பிக்கிற பிசினஸ்லாம் இது சொல்லுது. நான் இன்னொன்னு கேட்கிறேன்,
வாட் ஆர் சம் பிசினஸ் ஐடியாஸ் தட் ஆர் இன்னோவேட்டிவ் அண்ட் யூனிக். எனக்கு இதெல்லாம் இருக்கட்டும், இருக்கிற பிசினஸ்லாம் தவிர்த்து நான் புதுசா இன்னோவேட்டிவா ஒரு பிசினஸ் பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுப்பா அப்படின்னு சொன்னா அதுக்கு என்னென்னலாம் சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஓகே, விர்ச்சுவல் இன்டீரியர் டிசைனர். இது புதுசா இருக்கு. ஓகே, இது எப்படின்னா உங்களுடைய பிசினஸ் விர்ச்சுவல் இன்டீரியர் டிசைன் பண்ணலாம். 3D மாடலிங் அண்ட் டிசைனிங் ஸ்பேஸ் விர்ச்சுவலி டைரக்டா போகாம பண்றது. மொபைல் கார் டீடைலிங். வாவ், சூப்பர். பர்சனல் ஷாப்பிங் சர்வீஸ். யூ கேன் ஆஃபர் இன் பர்சன் ஆர் விர்ச்சுவல் ஷாப்பிங் செஷன்ஸ். ஓகே, எனக்கு வந்து எனக்கு கூட வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்து எனக்கான ஒரு பர்சனலைஸ்டான ஒரு ஆளா எனக்கு ஷாப்பிங் அசிஸ்டண்டா இரு அப்படிங்கிறது. இப்படிலாம் ஒரு பிசினஸ் இருக்குமா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. ஸ்மார்ட் ஹோம் இன்ஸ்டலேஷன் சர்வீஸ். ஓகே, டிஜிட்டல் ப்ராடக்ட் டிசைனு. அதுல உங்களுக்கு ஒரு டிஜிட்டலா நீங்க ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க டிசைன் பண்றது. ஈகோ ஃப்ரெண்ட்லி கிளீனிங் ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் சர்வீஸ் ஃபார் பிசினஸஸ். விர்ச்சுவல் ஈவென்ட் பிளானிங். அது வந்து பேண்டமிக் அப்புறம் வந்து இந்த விர்ச்சுவல் ஈவென்ட் பிளானிங்லாம் வந்து விர்ச்சுவல் கான்ஃபரன்சஸ், இந்த வெபினார்ஸ் நடத்தி கொடுக்குறதெல்லாம் வந்து அது வேற லெவலுக்கு போயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சஜஷன்ஸா அது கொடுக்குது. இதோட நிக்க வேணாம், நம்ம இன்னும் கொஞ்சம் கேட்போம். நான் வந்து என்கிட்ட பெரிய ரிசோர்சஸ்லாம் இல்லை, எனக்கு லிமிட்டட் ரிசோர்சஸ் தான் வச்சிருக்கேன். அதுக்கு ஏதாவது பிசினஸ் வச்சிருக்கேன்னு நான் கேட்கறேன். கேன் யூ ரெக்கமெண்ட் சம் பிசினஸ் ஐடியாஸ் ஃபார் ஸ்டார்ட் அப் வித் லிமிட்டட் ரிசோர்சஸ்? எனக்கு பெரிய காசு பெரிய ரிசோர்சஸ்லாம் இல்லை, நீ இதுக்கு என்னப்பா சஜஸ்ட் பண்றேன்னு கேட்குறோம். ஸோ கம்மியான ரிசோர்ஸ் வச்சு பண்றது சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், கான்டென்ட் கிரியேஷன், அது வந்து கம்மியான ஆட்கள் வச்சு பண்றது, கிராஃபிக் டிசைன். ஸோ எனிதிங் நீங்க டிஜிட்டலா பாக்குற ஆடியோவா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், இல்லை இமேஜஸா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வந்து அவ்வளவா உங்களுக்கு ஆட்கள் தேவையில்லை. பர்சனல் ஷாப்பிங் அண்ட் ஸ்டைலிங், ஆன்லைன் டியூட்டரிங், வெப்சைட் டிசைன், பெட் கேர் சர்வீசஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட், பெட் கேர் சர்வீசஸ்லாம் அகைன் அண்ட் அகைன் வந்துட்டே இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இதை நம்ம இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவோம். நம்ம வந்து என்னன்னா இதுல வந்து நிறைய தாட்ஸ் சொல்லுதுல. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்டார்டிங் எ பிசினஸ் இன் என்ன இண்டஸ்ட்ரி அப்படின்னு கேக்குது. இது நிறைய பெட் கேர் பத்தி சொன்னனால பெட் கேர் சர்வீசஸ் பத்தி நான் வந்து இன் பெட் கேர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு தேடுறேன். வாட் ஐடியாஸ் டூ யூ ஹேவ் ஃபார் மீ அப்படின்னு கேட்கவும் அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பெட் க்ரூமிங் பத்தி பேசுறோம். அது வந்து பெட்டுக்கு வந்து பாத் இருக்கிறதுல இருந்து, ஹேர் கட்ஸ் பண்றதுல இருந்து, நெயில் ட்ரீமிங், டீத் கிளீனிங்ல இருந்து இப்படி ஒரு பிசினஸ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பெட் சிட்டிங் அண்ட் டாக் வாக்கிங் சர்வீசஸ், பெட் போர்டிங் அண்ட் டே கேர் சர்வீசஸ், பெட் ட்ரைனிங், பெட்டுக்கான ஃபுட் அண்ட் சப்ளை அண்ட் டெலிவரி, பெட் போட்டோகிராஃபி. இப்படிலாம் ஒரு தாட் இருக்கா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பெட் வேஸ்ட் ரிமூவல் சர்வீசஸ். இதுவே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஐடியாவா இருக்கு. ஸோ இதுல நம்ம வந்து இன்னமும் எப்படினாலும் கேட்கலாம். நான் வந்து ஒரு ரூரல் ஏரியால இருக்கேன், எனக்கு ஏத்த சர்வீசஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா அதுக்கும் வந்து சொல்லுது. ஓகே, நிச்சயமா ஃபார்மர் மார்க்கெட்டுக்கு வந்து வெண்டரா இருக்கிறது, கிராஃப்ட் ஸ்டோர் ஓனரா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய காஃபி ஷாப் ஓனரா இருக்கலாம். சின்ன ஊர்ல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கு. ஸோ இப்ப இருக்க சூழல்ல நம்ம வந்து ஐடியாஸ் தான் இல்லை அப்படின்லாம் நினைப்போம். இதுக்கு ஐடியாஸை ஜென்ரேட் பண்றதுக்கு இன்னைக்கு எக்கச்சக்கமா ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்ப எப்படி கேள்வி கேட்கணும் உங்களுக்கு தெரியும். இதை பேஸ் பண்ணி நீங்க தொடர்ந்து கேட்கலாம். எனக்கு வந்து இந்த ஏரியா இன்ட்ரெஸ்ட், நான் இதுல வந்து அழகா எனக்கு பண்ண தெரியும், இந்த டொமைன்ல நான் எக்ஸ்பர்ட், நான் சூப்பரான கிரிக்கெட் பிளேயர், நான் நல்லா செஸ் விளையாடுவேன், நான் நல்ல ஒரு போட்டோகிராஃபர், நான் இதை பிசினஸா பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க இதுகிட்ட கேட்க நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், என்ன சஜஷன் வச்சிருக்கேன், நான் இந்த பிசினஸ்ல எத்தனை வருஷமா இருக்கேன், நான் ஸ்கேல் பண்ணணும், அதுக்கு என்னென்ன சஜஷன் எல்லாம் வச்சிருக்கேன், நான் ஒரு சோசியல் இம்பாக்ட் ப்ராஜெக்ட் பண்றேன், இதுக்கு என்னென்ன சஜஷன் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நீங்க கேள்வி கேட்டுட்டே இருக்கலாம். கேள்வி கேட்க இது உங்களுக்கு செட் ஆஃப் ஐடியாஸை கொடுக்கும். அந்த ஐடியாஸ் மேல நீங்க கேள்வி கேட்க அது இன்னும் கொஞ்சம் சஜஷன்ஸ் கொடுக்கும். எவ்வளவு தூரம் நீங்க ப்ராம்ப்ட்ஸை கேட்க தெரியுதோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்ஸும் வரும். ஓகே, சோ இதை பத்தி நிறைய நம்ம பார்க்கலாம். ஒன்ஸ் வந்து இந்த ஐடியா ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா இதை எப்படி பிசினஸ் பிளான் பண்ண போறோம், இந்த பிசினஸ் எப்படி நம்ம வந்து ஒரு பிளான் போட்டுட்டு இதை எப்படி வந்து மேபி ஒரு பிச் டெக் ரெடி பண்ணணும்னா அதுல என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு டீட்டெயிலா பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கணும் அப்படின்னா கீழே வந்து நாளைக்கு எனக்கு இந்த வீடியோ வேணும், எந்த வீடியோ அப்படின்னா பிசினஸ் பிளானிங் பிபி அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதே மாதிரி இது மாதிரி செட் ஆஃப் ப்ராம்ப்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க, இந்த ப்ராம்ப்ட்ஸ் உங்களுக்கு இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா கீழே ப்ராம்ப்ட்ஸ் அப்படின்னு எனக்கு கமெண்ட் கொடுங்க. ஸோ 2 தான். பிசினஸ் பிளானிங் வேணும், அதை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிபி அப்படின்னு கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க.
இல்ல நான் இந்த யூஸ் பண்ண இந்த ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் தரணி எனக்கு மொத்தமா ஒரு செட் ஆஃப் ப்ராம்ப்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு 20 ப்ராம்ப்ட்ஸ் நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் கொடுக்கணும். எப்பயும் சொல்றதுதான், சந்தோஷமா இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, செமையா இருங்க. ஆல் பிகாஸ் யூ டிசர்வ் இட். தட்டுறோம், தூக்குறோம், வேற லெவல் பண்றோம். See you tomorrow with a fantastic video, friends. Thank you. Take care. Have a great weekend.